டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி அப்படின்ற சீரீஸில் ஏற்கனவே நம்ம பழங்காலத்தில் இந்தியாவில் கல்வி அப்படின்ற டாப்பிக்கையும் இடைக்காலத்தில் இந்தியாவில் கல்வி அப்படின்ற டாப்பிக்கையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, விடுதலைக்கு முன்பு தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாயிண்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இளமையில் கல்வி என்பது படைக்க வழங்கிய முதுமொழி. பல தமிழ் புலவர்கள் கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளார்கள். சமகாலத்தில் பல பாடல்களை அரசர்களும் தளபதிகளும் இயற்றியுள்ளார்கள். சரிங்களா? தமிழ் புலவர்கள் நிறைய கல்விக்காக வந்து போராடி இருக்காங்க. அதே போல் அரசர்களும் தளபதிகளும் நிறைய அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்கிறாங்க. பெண்கள் பல்வேறு கலைகளான இயல், இசை, நாடகம் போன்ற துறைகளில் மேம்பாடுற்று இருந்தார்கள் என சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. பெண்பால் புலவர்களான ஔவையார், காக்கை பாடினார், முடதாம கன்னியார் போன்ற புலவர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்துள்ளார்கள். சரிங்களா? இந்த சங்க காலங்களில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லேருந்து நம்ம காக்கை பாடினார், அதுக்கப்புறமேல்ட்டு முடதாம கன்னியார், அதுக்கப்புறம் ஔவையார் போன்றவங்கள்லாம், ஆதிமந்தி போன்ற பெண்பால் புலவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? மேலும் சங்ககால மன்னர்கள் கல்வியை ஊக்குவித்தனர். இந்த காலகட்டங்களில் கிராமங்களில் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் மரத்த நிழலில் அல்லது கோயில்களில் செயல்பட்டன. மேல்நிலை கல்விக்கூடங்களும் காணப்பட்டன. அவை மடங்கள், பள்ளிகள் அல்லது விக்கிரகங்கள் என அழைக்கப்பட்டன. மடங்கள் அப்படின்றது பொதுவாக சமணமற்ற பௌத்த, இந்து மதங்களை சார்ந்த மடங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பள்ளிகள் என்பது வந்து என்னென்னா, சமண மதத்தினுடைய கல்வி நிறுவனமாக இருந்துச்சு. விகாரங்கள் அப்படின்றது பௌத்த மதத்தினுடைய கல்வி நிறுவனங்களாக இருந்தது. சரிங்களா? 15ஆம் நூற்றாண்டில் முதலில் போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாட்டில் சமய தொண்டினை ஆரம்பித்தனர். அவர்கள் இயேசு சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினர். அச்சங்க பாதிரிமார்களுள் அருத்தந்தை பெர்னாண்டஸ் என்பவர் முக்கியமானவர். சரிங்களா? 15ஆம் நூற்றாண்டில் 1498 தான் வந்துன்னா வாஸ்கோடகாமாலாம் வராரு. அதுக்கப்புறம் அதன் பிறகு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ மத பாதிரியார்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி வளர்ச்சியெல்லாம் வளர ஆரம்பிக்குது. சரிங்களா? நவீன கல்வி வளர்ச்சி ஆரம்பிக்குது. அடுத்தது, பல்லவர்கள் காலத்தில் கல்வித்துறையில் முன்னேற்றம் காணப்பட்டது. இந்து, புத்த மற்றும் சமணர்களுக்கான கல்விக்கூடங்கள் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் அமைக்கப்பட்டன. காஞ்சிபுரம் சமஸ்கிருத மொழியின் சிறந்த இலக்கிய கூடமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பல்லவர்கள் காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வழங்க ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமேல் அதன் காரணமாக என்னென்னா, காஞ்சிபுரம் சமஸ்கிருத மொழியினுடைய சிறந்த இலக்கிய கூடமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்குள்ள கைலாசநாதர் கோயில் பொது ஆவண காப்பகமாகவும் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யுவாங் ஷுவாங் என்ற சீன பயணி நரசிம்மவர்ம பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வேந்தராக இருந்த தர்மபாலரும் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் தான். சரிங்களா? அடுத்தது, சைவ மற்றும் வைணவ மடங்கள் கல்வியை ஆதரித்தன. விகாரங்கள், சமண பள்ளிகள் பௌத்தம் மற்றும் சமண மத தத்துவங்களை பரப்பின. எண்ணாயிரம், திருபவனி மற்றும் குன்றத்தூர் ஆகிய இடங்கள் பிற்கால சோழர்கள் காலத்தில் காணப்பட்ட கல்விக்கூடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது, பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார் சென்னையை அடுத்த குன்றத்தூரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமும் பார்த்துக்கோங்க. அடுத்து, கல்வி நிலையங்கள் பாண்டியர்கள் காலத்தில் சாலைகள் என்று அழைக்கப்பட்டன. பாண்டியர்கள் திருபுவனம் அருகில் உள்ள காந்தலூர் சாலை என்ற பார்த்திப கேசவபுரம் ஆகிய இடங்களில் கல்வி நிலையங்களை அமைத்தனர். தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய மன்னன் 2ஆம் சரபோஜி 1824ஆம் ஆண்டு சரஸ்வதி மகால் என்னும் நூலகத்தை தஞ்சாவூரில் நிறுவினார். இது வந்து என்னென்னா, நம்மளுக்கு 2ஆம் சரபோஜி மன்னர்ன்றதெல்லாம் தெரியும். ஸோ இதை வந்து என்னென்னா 1824 அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இவ்வாறாக விஜயநகர அரசர்கள், நாயக்கர்கள் மற்றும் மராத்திய மன்னர்கள் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அரேபிய மற்றும் பாரசீக கல்விகளை மதராசாக்கள் மூலம் அளிக்கப்பட்டது. மதராசாக்கள் தான் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய, அரேபிய, பாரசீக கல்வி முறைகள் எல்லாத்தையும் அது வழங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கிறிஸ்தவ குருமார்களுடைய கல்வி தொண்டு. இதெல்லாம் என்னென்னா ஓல்டு சமச்சீர், நியூ சமச்சீர் மற்றும் அவுட்சோர்ஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்கோம். ஏகப்பட்ட டேட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வேறு வழி கிடையாது, படிச்சுக்கோங்க. சரிங்களா? எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால் படிச்சுக்கோங்க. சரிங்களா? 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி மற்றும் கிறிஸ்தவ சமய சீர்திருத்தத்திற்கு பிறகு ஐரோப்பிய நாட்டை சார்ந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்தனர். அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பத் தொடங்கினார்கள். மேலும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கிறிஸ்தவ குருமார்கள் பல பள்ளிகளை நிறுவினார்கள். இதுவும் நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிஷினரிஸ், மதத்தை பரப்புறதுக்காக வந்த கிறிஸ்தவ பாதிரியார்களும் கிறிஸ்தவ சபைகளும் இங்கே என்னென்னா கல்வியை வழங்குச்சு. அதை நம்ம மிஷினரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து கிறிஸ்தவ குருமார்களுடைய வளர்ச்சி. சரிங்களா? 16ஆம் நூற்றாண்டில் முதலாக போர்ச்சுகீசிய நாட்டின் சமய தொண்டினை ஆரம்பித்தனர். போர்ச்சுகீசியர்கள் தான் தமிழ்நாட்டில் சமய தொண்டினை ஆரம்பித்தாங்க. அவர்கள் இயேசு சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார்கள். அச்சங்க பாதிரிமார்களுள் அருட்தந்தை பெர்னாண்டஸ் என்பவர் முக்கியமானவர். சரியா? இவர் 1867ஆம் ஆண்டு புன்னைக்காயல் என்னும் இடத்தில் ஒரு தேவாலயத்தையும் பள்ளியும் நிறுவினார். இந்த இயேசு சங்கம் சென்னை, நாகப்பட்டினம், திருச்சி மற்றும் திண்டுக்கல் ஆகிய இடங்களில் அதிக அளவில் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் அமைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வருஷம்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ முதல் ஒரு பள்ளியை போர்ச்சுகீசியர்கள் ஆரம்பித்த முதல் பள்ளின்றது பார்த்திங்கன்னா புன்னைக்காயல்ன்ற இடத்துல ஒரு தேவாலயத்தையும் ஒரு பள்ளியும் நிறுவுறாங்க. சரிங்களா? குறிப்பாக என்னென்னா கிறிஸ்தவர்களில் பார்த்திங்கன்னா கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கத்தோலிக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கத்தோலிக்கர்கள் ஒவ்வொரு முக்கியமான இடங்கள்லையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த கத்தட்ரல் அப்படின்றது என்னென்னா பள்ளிகள், அதுக்கப்புறமேல்ட்டு தேவாலயம் மற்றும் சர்ச்சு, பள்ளி, ஸ்கூலு, சர்ச்சு, ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, பள்ளி மற்றும் தேவாலயம் 3 இருக்கிறது தான் கத்தட்ரல். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்க கல்வியும் மருத்துவத்தையும் சமய பரப்பிற்கான மிக முக்கியமான சாதனமாக இவங்க கருதினாங்க. சமய தொண்டோட, மத தொண்டோட சேர்த்து அவங்க கல்வி தொண்டு மற்றும் மருத்துவ தொண்டையும் புரிஞ்சாங்க. சரிங்களா? அடுத்ததாக மதுரை சமய பரப்புக்குழு, மதுரா மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மதுரா மிஷன் கல்வி வளர்ச்சிக்கு ஆற்றிய சேவை குறிப்பிடத்தக்கதாகும். சிறந்த அறிவாற்றல் கொண்ட ராபர்ட் டி நோபிலி என்பவர் 1605ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்தார். சரிங்களா? ஸோ இவர் தமிழ்நாட்டுக்கு எந்த வருஷம் வந்தார்னு பார்த்துக்கோங்க, 1605. அடுத்த ஆண்டு 1606ஆம் ஆண்டு இவர் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வந்தார். இவர் எந்த காலத்தில் வந்தார்னா 1606 யாருடைய காலத்தில் வந்தார்னா முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்ற காலத்தில் எங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா மதுரைக்கு வந்திருக்கிறாரு. சரிங்களா? இவர் தமது சமய பரப்பு பணிகளை தென்னாட்டில் குறிப்பாக மதுரையில் ஆரம்பித்தார். சரிங்களா? இந்த ராபர்ட் டி நோபிலியை பற்றி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ராபர்ட் டி நோபிலி தான் என்னன்னா தமிழ் உரைநடையின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். சரியா? அதுவும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவர் ஒரு இந்து சமய துறவியை போல் தன்னை மாற்றிக்கொண்டு இந்து கலாச்சாரத்தை பின்பற்றி கிறிஸ்தவ சமய கொள்கைகளை மக்களிடம் பரப்பினார். அதாவது இவர் என்னன்னா
ஒரு இந்து துறவிகளை போல் காவி வேடம் உடித்து அதுக்கப்புறமேல்ட்டு வந்துடும்னா தலை நிறைய வந்துடும்னா ஜடை முடிகளை வளர்த்து அசைவத்தை விட்டு சைவத்தை மட்டுமே உண்டு வாழ்கின்ற இந்து துறவிகளுடைய பழக்க வழக்கங்களையும் இவரும் பின்பற்றி இவர் ஒன்று என்னன்னா மக்கள்கிட்ட கிறிஸ்தவ சமய கொள்கைகளை வந்து பரப்புனார். மதுரை சமய பரப்பு குழுவினுடைய மற்றொரு தனித்தன்மை வாய்ந்த சிறப்புக்குரிய அருத்தந்தை ஜான் டி பிரிட்டோ ஆவார். சரிங்களா? ஸோ இவர் வந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டைக்கு சென்றார். சரிங்களா? அடுத்தது வீரமா முனிவர் என்று அறியப்படும் கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி இக்குழுவில் 1716 ஆண்டு முதல் 1742 ஆண்டு வரை பணியாற்றினார். இவர் தமிழில் இலக்கண நூல்களையும் அகராதிகளையும் எழுதியுள்ளார். சரிங்களா? இவர் தமிழுக்காற்றிய சிறப்பு அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுக்கு முன்பு வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த தமிழ் செய்யுளையும் படிக்க முடியாது. சரிங்களா? எல்லாமே வரி வரியாக இருக்கும். எதுவும் வந்து என்னென்னா அந்த ஓலைகளில் எழுதும்போது வரி வரியாக இருக்கும். சரிங்களா? எது சொல்லு, இந்த பாடல் எங்கே முடியுது, எங்கே தொடங்குது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெடில் எழுத்துக்கான இந்த கால் போடுறது இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்களுக்கான புள்ளியும் இருக்காது. ஸோ புதுசாக வந்து ஒரு செய்யுளை படிக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழுக்கு இலக்கண நூல்கள்லாம் வகுத்து கொடுக்குறாரு. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தொன்னூல் விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த தொன்னூல் விளக்கத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம புரிஞ்சிட்டோம். இந்த வார்த்தை எங்கே குறியில் இருக்குது, எங்கே நெடில் இருக்குது, எங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமர்ப்பா போடுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து என்னென்னா அதில் தான். அதே போல் இந்த இலக்கண விதிப்படி ஒவ்வொரு பாடல்களையும் எந்தெந்த சீராக நம்ம பிரிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மூலமாகத்தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு தமிழ் செய்யுளை வந்து என்னென்னா பிரித்து படிக்கிறதே வந்து என்னென்னா ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் லத்தீன் அகராதி எல்லாத்தையும் லெக்சிகோகிராஃபர் டிக்ஷனரி எல்லாத்தையும் வந்து என்னென்னா உருவாக்குனவர். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது அமெரிக்க யாழ்ப்பாண சமய பரப்பு குழு என்ற அமைப்பு 1834 ஆண்டு நிறுவப்பட்டது. சரிங்களா? இந்த அமைப்பு மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் பல பள்ளிக்கூடங்களை நிறுவியது. சரிங்களா? ஆற்காடு சமய பரப்பு குழு பல பள்ளிக்கூடங்களை நிறுவியது. சரிங்களா? ஆற்காடு சமய பரப்பு குழு 1853 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த ஸ்கட்டர் பிரதர்ஸ் ஆல ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? இவர்கள் மருத்துவமனைகளையும் தர்மஸ்தாபனங்கள் அப்படின்றது வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே என்ஜிஓஸ் போன்றது இதெல்லாத்தையும் உருவாக்குனாங்க மற்றும் பள்ளிகளையும் நிறுவி அடித்தட்டு மக்களிடையே பிரசித்தி பெற்றார்கள். பொதுவாக இந்த கிறிஸ்தவ பரப்புக்குழு அல்ல இந்த கிறிஸ்தவ சபைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் விளிம்பு நிலை மக்களாக அல்லது சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த தலித் மக்கள், பழங்குடியின மக்கள்கிட்ட வந்து என்னென்னா அதிகமாக வேலை செய்தது. சரிங்களா? ஆற்காடு மாவட்டத்தில் வர்கீஸ் கல்லூரிகளையும் மற்றும் பல கல்லூரிகளையும் இவர்கள் நிறுவினார்கள். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கட்டர் பிரதர்ஸ் அப்படின்றவங்க. சரியா? அடுத்தது இக்னீஷியஸ் லயோலா. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையினுடைய புகழ்பெற்ற லயோலா கல்லூரி இருக்கு இல்லையா, அதை தொடங்கியவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இக்னீஷியஸ் லயோலா. இவர் இக்னீஷியஸ் லயோலா என்ற சமய பரப்பிற்காக வந்த ஒரு பாதிரியார் சென்னையில் வந்து லயோலா கல்லூரியை நிறுவினார். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து என்னென்னா இயேசு சபையை சார்ந்தவங்க. அதே போல் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, நாகர்கோயிலினுடைய கிறிஸ்தவ கல்லூரி, மதுரையில் அமெரிக்கன் கல்லூரி, திருச்சியில் புனித சென்ட் ஜோசப்ஸ், அதுக்கப்புறம் பாளையங்கோட்டையில் புனித சவேரியார் செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரி மற்றும் சென்னையில் வந்து என்னென்னா கிறிஸ்தவ கல்லூரி, சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன்ஸ் காலேஜ் போன்றவை எல்லாத்தையும் வந்து என்னென்னா கல்வி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தினாங்க. சரிங்களா? மற்றும் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் பல கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நிறுவனாங்க. சரிங்களா? புராட்டஸ்டன்ட் குருமார்கள் சென்னை, தஞ்சாவூர், கடலூர், திருச்சி,
பாளையங்கோட்டை, நாகர்கோயில் ஆகிய இடங்களில் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நிறுவியிருந்தாங்க. சரிங்களா? இந்த கிறிஸ்தவ மிஷினரிஸினுடைய பங்குன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா ஏராளமான பள்ளி கல்லூரிகள் அங்கே இருந்ததோட மட்டும் இல்லாமல் இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கான டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அங்கே நிறையா இருந்துச்சு. சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய பங்குன்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசல் சமய பரப்புக்குழு, பேசல் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் பயிற்சி பெற்ற அனாதை குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அளித்தார்கள். சரிங்களா? ஸோ இந்த அனாதை குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலித் குழந்தைங்க, தலித்துகளுக்கு, பெண்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா தங்களுடைய கிறிஸ்தவ நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கினதன் மூலமாக அவங்க இன்னொரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் எம்பவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து முக்கியமான வாய்ப்பை வழங்கினாங்க. சரிங்களா? அடுத்தது ஏழை மக்களுக்கு இவர்கள் அனாதை குழந்தைகளுக்கு வாய்ப்பளித்தது ஏழை மக்களுக்கு ஓர் நம்பிக்கை ஒளியை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இல்லாமல் லண்டன் சமய பரப்புக்குழு நாகர்கோயில், நெய்யூர் மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் தனது கவனத்தை செலுத்தியது. இந்த அமைப்பு கல்வி வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சங்கங்கள் மேலை நாட்டு கல்வி முறையை முதலில் அறிமுகப்படுத்தின அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது உண்மைதான். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து என்னன்னா மெக்காலே கல்வி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மெக்காலே கல்வி. சரிங்களா? ஸோ இந்த மெக்காலே கல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மெக்காலே மினிட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 1835ஆம் ஆண்டு மெக்காலே மினிட்ஸ் வந்துச்சு. சரிங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கல்வி வளர்ச்சிக்காக இங்கே இருந்து போன கிறிஸ்தவ மிஷினரிஸ் எல்லாம் வந்தனா பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ட்டர்டு ஆக்ட் 1813 பட்டய சட்டம் 1813 மூலமாக அவர்கள் வந்து கல்விக்காக 1,00,000 ரூபாய் வந்து என்னன்னா ஒதுக்குறாங்க. சரிங்களா? ஆனால் ஒதுக்குனாலும் கூட பெரும்பாலான ஸ்கூல்ஸை வந்து தொடங்கப்படாமலே இருந்துச்சு. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த மொழியில் எந்த பாடத்திட்டங்களில் இந்த பயிற்சியை நம்ம வழங்குறது அப்படின்றதுல வந்து என்னென்னா பயங்கர முரண்பாடுகள் இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா இந்தியாவுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் ஆகியவற்றை வந்து என்னென்னா பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்ச கன்சர்வேட்டிவ்ஸ். சரிங்களா? இவர்கள் வந்து என்னென்னா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட பாரம்பரியம், கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவான ஆட்களும் இருந்தாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இந்திய கல்வி முறை என்பது ரொம்ப பாரபட்சமாக இருக்குது, அனைவருக்கும் இது வந்து என்னென்னா சமமாக இல்லை, சமத்துவமாக இல்லை, அது இல்லாமல் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரத்யேகமாக நம்மளுக்கு ஒரு விஞ்ஞான முறையிலான ஒரு கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி சொல்ல போனால் இன்றைக்கி மெக்காலேயனுடைய கல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக்கான சிலபஸை நம்மளுக்கு கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட்டார மொழி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வதேச மொழி ஆங்கிலம், அதுக்கப்புறமேல்ட்டு கணிதம், அதுக்கப்புறமேல்ட்டு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரந்துபட்ட ஒரு இதை கொடுத்துச்சு. சரிங்களா? அதே போல் வந்து என்னென்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கிலீஷை தான் கொடுக்கணும் அப்படின்றதையும் இவங்க வெஸ்டர்ன் இங்கிலீஷ் மெத்தடில் தான் இவங்க கொடுக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொன்னாங்க. இன்றைக்கும் வந்து என்னென்னா மெக்காலே கல்வி முறைக்கு வந்து என்னென்னா நிறைய எதிர்ப்பு இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்குன்னு நம்ம பார்க்குறத விட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கல்வி திட்டத்திற்கு மெக்காலே வகுத்து கொடுத்த திட்டம் தான் வந்து என்னென்னா மிகச்சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அடுத்தது
ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி போதிய பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால கல்வி வளர்ச்சியில் கவனம் செலுத்தாது காலம் தாழ்த்தியது. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1813 வந்து பட்டய சட்டத்தின்படி இந்த இந்த நிலையில மாற்றமும் கல்வி வளர்ச்சியில் புதிய தொடக்கமும் ஏற்பட்டது. இங்க இருந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்கள், இங்க மதத்தை பரப்ப வந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள்லாம் பயங்கர அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக பட்டய சட்டம், சார்ட்டர்ட் ஆக்ட் 1813ல எவ்வளோ பணம் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, 1,00,000 ரூபா நிதியை ஒதுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. அதன்படி வந்து என்னன்னா, இதை தொடர்ந்து பள்ளிக்கூட புத்தக சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1821 வந்து என்னன்னா, ஸ்கூல் புக் சொசைட்டியும் தொடங்கினாங்க. சரிங்களா? இது எல்லாமே ஸ்கூல் புக்கெல்லாம் அச்சடிக்கிறதுக்கெல்லாம் தொடங்கியிருந்தாலும், இது எந்த சிலபஸில் இது பண்ணுறது, எந்த மோட் ஆஃப் லாங்குவேஜில் இதை கொடுக்கறதுன்றதுல தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அடுத்தது 1819ஆம் ஆண்டு தாமஸ் மன்ரோ என்பவர் சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சரிங்களா? சென்னையினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டார். அவர் கல்விகளுக்காக செலவிடப்படும் தொகை என்றும் அழிவில்லாதது அப்படின்னு வாதிட்டார். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கோட்டெல்லாம் யார் சொன்னாங்கன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தாமஸ் மன்ரோ என்பவர் சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் கல்விக்காக செலவிடப்படும் தொகை என்பது அழிவில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதிட்டார். சரிங்களா? அதைத் தொடர்ந்து 1822ஆம் ஆண்டு கல்விக்குழு, எஜுகேஷன் கமிஷன் ஒன்று வந்து என்னன்னா அமைக்கிறாங்க. பொதுக்கல்வி வாரியம் ஒன்றும் இது பண்ணுறாங்க. போர்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒன்றையும் அமைக்கப்படுறது. சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளிகள் நிறுவப்பட்டன. சரிங்களா? மேலும் வட்டங்களிலும் பள்ளிகள் திறப்பதற்கும் ஊக்குவிக்கப்பட்டன. சரிங்களா? மன்ரோவின் முயற்சியால் சென்னை மாகாணத்தில் ஏறத்தாழ 70 பள்ளிகள் திறக்கப்பட்டன அல்லது நிறுவப்பட்டன. சரிங்களா? அடுத்தது 1823ஆம் ஆண்டு பொதுக்கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்டது. சரிங்களா? ஏஜே அர்புத்நாட் என்பவர் இதன் முதல் இயக்குனராக இருந்தார். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸோ சென்னை மாகாணத்தில் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1823ஆம் ஆண்டு பொதுக்கல்வி இயக்குநரகம் தொடங்கப்படுது. சரிங்களா? ஏஜே அர்புத்நாட் என்பவர் இதன் முதல் இயக்குனராகவும் நியமிக்கப்பட்டார். சரிங்களா? அடுத்தது கீழ்நோக்கி பரவும் திட்டம். சரிங்களா? ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, 1830ஆம் ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கீழ்நோக்கி பரவும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதுக்கு வந்து என்னன்னா டவுன்வேர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதன்படி கல்வி மேம்பட்ட பிரிவை சார்ந்த மக்களுக்கு மட்டும் முதலில் கல்வி அளிக்கப்பட்டது. அவர்கள் பெற்ற அக்கல்வி அறிவை பொதுமக்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மேல்வட்ட மக்களிடம் இருந்து கல்வியானது பொதுமக்களை சென்றடையாத காரணத்தால் இம்முறை தோல்வியடைந்தது. ஆக்சுவலாக இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரின்றது வந்து என்னென்னா ஒரு எக்ஸலண்ட் மோட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். என்ன அப்படின்னா, சமூகத்தில் கல்வி கற்பதற்கு வசதியும் வாய்ப்பும் உள்ள குடும்பங்களிலிருந்து அவர்களுக்கு கல்வியை அளிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா இப்போ வசதி வாய்ப்பற்ற குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே கல்வி வராது. அதே சமயம் அந்தளவுக்கு வந்து என்னென்னா இங்கே டீச்சர்ஸையும் நிறைய ட்ரெயின் பண்ண முடியல அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வசதி படைத்த கல்வி கற்கக்கூடிய உயர்தட்டு மக்களில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்ன காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா என்பது இயல்பிலேயே வந்து என்னன்னா ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சமுதாயமாக இருந்தனால இங்கே பொருளாதார ரீதியாக உயர்ந்த சமூகமும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வர்க்க வர்ண சாதி பேதங்களில் உயர்ந்த எந்த மக்களும் அடித்தட்டு மக்களுக்கு வந்து என்னன்னா அந்த கல்வி பணியை வந்து என்னன்னா கொண்டு போகலை. அப்படின்றனால வந்து என்னன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் தியரி வந்து என்னன்னா தோல்வியடைந்துருச்சு. அடுத்தது அதுக்கப்புறம் எந்தெந்த கல்லூரிகள் எந்தெந்த வருஷம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாலே நிறைய தடவை வந்து என்னென்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில்
குரூப் 1 லெவல்லையே கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து 1835ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து சென்னை மாநில பள்ளி, சென்னை கிறிஸ்தவ பள்ளி 1840, அடுத்து சென்னை பச்சையப்பன் பள்ளி 1841 ஆகிய பள்ளிகள் செல்வந்தர்கள் மற்றும் உயர்குடியினருடைய தேவைகளை நிறைவேற்றியது. நகர பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகள் புறக்கணிக்கப்பட்டன. சரியா? அடுத்ததாக சார்லஸ் வுட்ஸ் டெஸ்பேட்ச். சரிங்களா? இந்த ரிப்போர்ட் என்ன சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது தவறுகளை உணர்ந்து 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் அறிக்கையின் மூலம் கல்வியில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. சரிங்களா? கீழ்நோக்கி பரவும் திட்டத்திற்கு மாற்றாக சார்லஸ் வுட் திட்டம் அமைந்தது. ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி வரை அனைத்து படிநிலைகளையும் இணைப்பதே இதன் குறிக்கோளாக இருந்தது. சரிங்களா? இதெல்லாம் எந்த திட்டத்தினுடைய நோக்கம்னு பார்த்துக்கோங்க. சார்லஸ் வுட்ஸ் டெஸ்பேட்சினுடைய சார்லஸ் வுட் திட்டம். சரிங்களா? அதன்படி ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி வரை அனைத்து படிநிலைகளையும் இணைப்பதே இதன் குறிக்கோள் ஆகும். மேலை நாட்டு கல்வியை பரப்புவதற்கு இத்திட்டம் அதிக வாய்ப்பளித்தது. இந்த புதிய முறையில் வட்ட அளவிலான பள்ளிகளின் எண்ணிக்கை இந்த பள்ளிகளில் தாய்மொழியாக தமிழ் மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது ஆங்கிலம் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டது. வட்டார மொழிகள் பள்ளிகள் திறக்கப்பட்டன. அந்தந்த தாய்மொழியில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. சரிங்களா? சார்லஸ் வுட் அறிக்கை கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுது. மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வர்ணிக்கப்படுது. மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச். சரிங்களா? அந்த அறிக்கையை தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 19ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியில் கல்வி வளரத் தொடங்கியது. சரிங்களா? மேல்நிலை கல்வி நிலையான வடிவினை பெற்றது. 1835ஆம் ஆண்டு செயல்பட்ட மருத்துவ பள்ளி 1851ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியாக வளர்ந்தது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எம்சிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். சாரி, எம்எம்சின்னு சொல்லுவோம். எம்சிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன்ஸ் காலேஜ், எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற ஒரு மருத்துவக் கல்லூரி அது. சரிங்களா? அடுத்து சென்னையில் தொடங்கப்பட்ட நில அளவை பள்ளி 1857ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரியாக வளர்ந்தது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? அதுதான். மாநில கல்லூரியாக உருப்பெற்றது பிரசிடென்சி காலேஜ். மாநில கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்சி காலேஜ். இது நிலப்பிரபுக்களுக்கும் அரச குமாரர்களுக்கும் படிக்கும் கல்லூரியாக காணப்பட்டது. 1857ஆம் ஆண்டு சட்டத்தின்படி சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதன்படி 1859ஆம் ஆண்டிற்குள் அது முழு வளர்ச்சி பெற்ற பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் கல்லூரிகள் நிறுவப்பட்டன. சரிங்களா? அடுத்தது ஹண்டர் கமிஷன் 1882இல் அமைக்கப்பட்ட ஹண்டர் குழு வளர்ச்சி ஓர் ஆய்வை மேற்கொண்டது. இந்த ஹண்டர் குழு அப்படிங்கும் போது வந்து என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து என்னென்னா ஐஎன்எம்ல 2 வகையான ஹண்டர் குழு ஒன்று இருக்கும். 1882 அப்படின்னு ஒன்று, அடுத்து 1920. சரியா? மொத்தம் 2 இருக்குது. சரியா? ஓகே. ஸோ ஹண்டர் கமிஷன் இந்த 1882ன்றது கல்வி தொடர்பானது. 1920களில் போடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன்வாலா படுகொலை இருக்கு இல்லையா, அதை விசாரிப்பதற்கான ஆணையம் இந்த ஹண்டர் கமிஷன். சரிங்களா? இந்த ஹண்டர் கமிஷன் ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? இதில் மிக முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனையாளரான தந்தை ஜோதிபா பூலே இருப்பார். சரிங்களா? ஃபாதர் ஜோதிராவ் பூலே இருப்பார். மகாத்மா ஜோதிராவ் பூலே
அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஹண்டர் கமிஷனில் தான் அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் 2009 நம்மளுக்கு கிடைச்ச ரைட் டு எஜுகேஷனை அவர் 1852ஆம் ஆண்டுலேயே வந்து என்னென்னா அவர் வந்து ஹண்டர் கமிஷனில் வழிமொழிகிறார். அதாவது கல்வி என்பது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வந்து என்னென்னா வழங்க வேண்டிய அடிப்படை உரிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது எங்களுக்கு வந்து என்னென்னா கல்வி இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படிக்க முடியல, நல்ல வேலைக்கு போக முடியல, நல்ல வேலைக்கு போக முடியாதனால தான் எங்களுக்கு நல்ல சம்பளம் வரல, நல்ல சம்பளம் வராது, அதிகாரம் இல்லாது, வறுமையிலேயே நாங்கள் தள்ளப்பட்டது, இது எல்லாமே நாங்கள் கீழ் சாதிகளாக இருக்கிறனால பிராமணர் அல்லாத மக்களுக்கு இந்த கல்வி மறுக்கப்படுகிறது. அதனால வந்து என்னன்னா கல்வி அனைவருக்கும் அடிப்படை உரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு 1882 அவர் வந்து என்னென்னா கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அதுதான் ஹண்டர் கமிஷன். அப்போ அந்த கல்வி வளர்ச்சி ஹண்டர் கமிஷன் வந்து என்னென்னா ஒரு ஆய்வை மேற்கொள்ளுது. அதன் மூலம் ஆரம்ப நிலை கல்வி அதிக அளவில் புறக்கணிக்கப்பட்டதை கண்டுபிடித்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஹண்டர் கமிஷன் வந்து என்னென்னா ஆரம்ப நிலை கல்வி அதிக அளவில் புறக்கணிக்கப்பட்டதை கண்டுபிடித்தது. அடுத்தது, இந்தியாவில் மற்ற பகுதிகளைப் போல தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் கல்வி புறக்கணிக்கப்பட்டதால் ஆரம்ப கல்வி மிகுந்த பாதிப்புக்குள்ளானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய மற்ற பகுதி போல தான் தமிழ்நாட்டிலையும் வந்து என்னென்னா கிராம பகுதிகளில் கல்வி புறக்கணிக்கப்பட்டதால் ஆரம்ப கல்வி மிகவும் பாதிப்புக்குள்ளானது. ஆக ஹண்டர் கமிஷன் கல்வி பொறுப்பை நகராட்சி மற்றும் மாவட்ட மையங்களிடம் பிரித்து கொடுக்க சிபாரிசு செய்தது. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி பள்ளி, ஊராட்சி பள்ளி அப்படின்லாம் பஞ்சாயத்து துவக்கப்பள்ளி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் அடிக்கோல் இட்டது வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் கமிஷனுடைய ரிப்போர்ட்டு தான். சரிங்களா? அடுத்தது 1890ஆம் ஆண்டு சென்னை ஆளுநராக கன்னிமாரா பிரபு வந்து என்னென்னா கன்னிமாரா பொது நூலகத்தை உருவாக்கினார். அதாவது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து அண்ணா நூலகம் இருக்குது. அதே போல் இதுக்கு முன்பு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் நூலகங்கள்லாம் கூட பெரிய பெரிய நூலகங்கள் அமைச்சாங்க. 1890களிலேயே மிகப்பெரிய நூலகமாக அண்ணா நூலகத்துக்கெல்லாம் முன்னால் வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான நூலகமாக தமிழ்நாட்டில் கருதப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய கன்னிமாரா நூலகம் தான். சரிங்களா? ஸோ அதை வந்து அவர் 1890 இது பண்ணியிருப்பார், தொடங்கியிருப்பார். சரியா? அடுத்தது 1891ஆம் ஆண்டு சென்னையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டது. அடுத்தது 1929ஆம் ஆண்டு புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் சர் ராஜா அண்ணாமலை செட்டியாரால் தொடங்கப்பட்டது. சரிங்களா? நான் இந்த யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். ரொம்ப ரேரான கோர்சஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் படித்த எம்இ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு இந்தியாவில் டெல்லி ஐஐடியை தவிர எங்கேயுமே இல்லை. ஸோ ரொம்ப ரேரான கோர்ஸோடு இவங்க தொடங்கியிருப்பாங்க. இப்பல்கலைக்கழகத்தில் ஆழ்கடல் உயிரியல் துறை, மெரைன் பயாலஜி உட்பட பல துறைகள் தொடங்கப்பட்டன. சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் இங்கெல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் இல்லைன்றனால ஜெர்மனி, இங்கிலாண்டில் இருந்தெல்லாம் ப்ரொஃபஸர்ஸை கூட்டு வந்தெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இங்கேயே விடுதிகள் எல்லாமே வசதிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. அதிக அளவில் புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் கொண்ட பெரிய நூலகம் ஒன்று இங்கே இருக்குது. அதே போல் 20ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை கண்டது. பள்ளிகள், கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை எல்லாமே அதிகரிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசாங்கத்திடம் கல்வி ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி இது வந்து கல்வி அப்படின்றது இன்றைக்கி எதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. சரியா? கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பொதுப்பட்டியலில் வந்துருச்சு. சரியா? ஓகே, சாரி, இது கொஞ்சம் சரியாக எழுத மாட்டேங்குது. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா பொதுப்பட்டியல். சரியா? அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1944 சர் ஜான் சார்ஜண்ட்
அப்படின்றவருடைய ஆலோசனைப்படி 6லேருந்து 14 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இன்றைக்கும் என்னென்னா நம்ம இந்த 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி 6லேருந்து 14 வயது வரை அனைவருக்கும் இலவச கல்வி தான் வழங்கப்படுது. இவ்வாறு தமிழ்நாட்டில் கல்வி படிப்படியாக முன்னேற தொடங்கியது அப்படிங்கிறதான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குது. என்னென்னா விடுதலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்வி. சரிங்களா? அப்படின்றத பார்ப்போம். கோத்தாரி கமிஷன் இதெல்லாம் நம்ம அதில் வரும். அதையும் நம்ம பார்த்துடணும். சரிங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரெண்டு நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக வந்தேன்னா அதையும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.